இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தரானவர், இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா தரப்பட்ட ஜனங்களுக்கும், எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் தான் கர்த்தர். அவர்தான் அண்ட சராச்சரங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். எனவே அந்த கர்த்தரானவர் எல்லாருக்கும் கர்த்தரா இருந்தாலும் அவரை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ, அவரை யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, அவருக்காக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, அப்படிப்பட்ட அவரை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லா விதமான நன்மைகளையும் தருவதற்கான ஐஸ்வர்யம் அவரிடத்துல இருக்கிறது. ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் அவரிடத்தில் இருக்கிறது. எனவே அவரை நாம் தொழுது கொள்வோம், அந்த ஐஸ்வர்ய சம்பன்னரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.